ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஊரில் ஒரு செல்வர் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, எப்போவுமே சந்தைக்கு போய் ஏதாவது சாப்பிட்றது எந்த பொருளாலும் வாங்கிட்டு வந்து அதை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து நல்லா ரசித்து ருசித்து நல்லா சாப்பிடுவார். அவங்க வீட்லேயே வந்து ஒரு வேலைக்காரன் இருக்கான். அவன் என்ன பண்ணுவான்னா, இவர் வாங்கிட்டு வந்த எந்த பொருள் வாங்கிட்டு வந்தாலும் அதை எப்படியாவது ஏமாற்றி கோல்மால் பண்ணி அவர்கிட்டருந்து அதை கொஞ்சமாவது வாங்கி சாப்பிட்ருவான். இவர் நினைப்பாரு, இவனுக்கு கொடுக்கவே கூடாது, இவனுக்கு கொடுக்காம நம்ம சாப்பிட்ணும் அப்படின்றதுல ஒரு ஒரு நாள் யோசித்து என்ன பண்ணாருன்னா, சந்தைக்கு போய் ஒரு டம்ளர் நிறைய தயிர் வந்து வாங்கிட்டு வந்தார். அதை வாங்கிட்டு உள்ளே வரும்போது வேலைக்காரன் வந்து பார்த்துட்டான். ஐயா, நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க அதில் அப்படின்னு கேட்கும்போது, இது வந்து சுண்ணாம்பு, இதை சாப்பிட்டா நீ வந்து வயிறு புண்ணாகி செத்துருவ அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. சொன்னோடனே ஆனால் அவனுக்கு வந்து வேலைக்காரனுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, இது வந்து தயிர் தான், இவர் நம்மளை ஏமாத்துறாரு, ஆனால் நம்ம வந்து இதை எப்படியாவது குடிக்கணுன்றதுல அவன் ரொம்ப தெளிவாக இருந்தான். இவரும் வந்து இவனை எப்படியே ஏமாற்றி இவனுக்கு கொடுக்கக்கூடாதுன்றதுலேயும் இவர் வந்து தெளிவாக இருக்கார். நீ போய் வேலையை பாரு அப்படின்னா, இவர் வேலையை பார்க்க போகிறப்ப இவர் வேலைக்காரன் வந்து திரும்ப வந்து, எனக்கு வெத்தலைக்கு கொஞ்சோண்டு சுண்ணாம்பு வேணும், கொஞ்சோண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி இவன் வந்து கேட்குறான். கேட்டவுடனே, சுண்ணாம்புலாம் கிடையாது, நீ முதல்ல போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாரு. மறுபடியும் இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திரும்ப வந்துட்டான். வந்து இந்த மாதிரி மாடை கட்டி கட்டி போட்டு அதை தவுந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி வேலைக்காரன் வந்து சொல்கிறான். நீ என்ன சொல்கிற வேலை எதையுமே செய்ய மாட்டேங்கிற அப்படி சொல்லிட்டு கோவம் வந்து நம்ம செல்வர் வந்து வேலைக்காரனை வந்து அடிச்சிடுறாரு. அடித்த உடனே அவன் வந்துட்டு, இது நான் வரை என்னை யாருமே அடித்ததில்ல, நீங்கள் என்னை இப்படி அடிச்சிட்டிங்க, இதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன், அந்த சுண்ணாம்பை சாப்பிட்டுட்டு நான் நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த தயிரை எடுத்து ஃபுல்லாத்தையும் குடிச்சிடுறான். ஐயோ, இவனை ஏமாற்றணும்னு நினச்சோமே, ஆனால் நம்ம இப்படி ஏமாந்து போயிட்டோமே, நம்ம சுண்ணாம்புன்னு சொல்லி இவனை எப்படியாவது ஏமாற்றலாம்னு நினச்சோம், ஆனால் இவன் எடுத்து குடிச்சிட்டியான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ரொம்ப இதாக நிற்கிறாரு. அதனால் வந்து யாரையுமே நீங்கள் வந்து ஏமாற்றணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. நம்ம ஏமாற்றணும்னு நினச்சோம்னா நம்ம தான் லைஃப்பில் வந்து ஏமாந்து போவோம். அதனால் நம்ம லைஃப்பை பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருப்போம். யாரையும் ஏமாற்றி சம்பாதிச்சு நம்ம எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருங்க.